வா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா, வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய திருப்பலியானது திருவாளர் மிக்கேல் திபோஸ் ஆஞ்சலா மேரி குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இந்நாள் வரை செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், செய்யும் தொழில் விருத்தியடையவும், இன்று 6வது பிறந்தநாள் காணும் மகள் தியாரா கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், மகன் ஜஸ்பின் ஞானத்தில் சிறந்து விளங்கவும், குடும்பத்திலே மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய நித்திய இலைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் ஜோசப் திருமதி அருள் மேரி குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திலே மரித்த அம்மா சேசுமரி அந்தோணி ஆசிரியை 13ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், மேலும் தந்தை எம்.எஸ். சபரிமுத்து ஆசிரியர், அண்ணன் ஜேசுராஜா, அத்தன் இருதயசாமி மற்றும் பாப்பா என்று சபரிமுத்து மரிய செல்வம் இன்னாசிமுத்துவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்புக்கொடு ஜெபிக்கிறார்கள். நாமும் தூய திருப்பலியில் ஆண்டவருடைய அருளையும் ஆசீரையும் கேட்டு சிறப்பாக மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரை மனிதர் உழைக்க வேண்டும் என நெறிமுறையை வகுத்துள்ளீரே. புனித சூசையப்பரின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. அந்நாட்களில் யூதாவில் இருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருக்கும் இடையே
பெருங்கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். அவர்கள் பெனிசியா சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இது சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் பெருமகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரின் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து அவர்கள் விருத்த சேதம் செய்து கொள்ள வேண்டும், மோசே சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினார். இதை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 122. நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். பல்லவி. அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி. அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனிகொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளை மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்யலாது. என்னோடு இணைந்திருந்த அவர் கிளையைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையிலே குழப்பங்களும் கூச்சல்களும் அதிகமாகின்ற போதும், முடிவு எடுக்க தெரியாமல் திணறுகின்ற பொழுதும் நாம் யாரை அணுகுகிறோம் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். தொடக்க கால திருச்சபையிலே
குழப்பங்கள் இருந்தது, கூச்சல்கள் இருந்தது, முடிவு எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்த வேளையிலே அவர்கள் நோன்பிருந்து ஜெபித்து ஆண்டவரிடத்தில் வேண்டினார்கள். நாம் தொடக்கத்திலே வாசிக்கின்றோம், கிரேக்க கைம்பெண்கள் சரியாக கவனிக்கப்படாததால் தொடக்க திருச்சபையில் ஒரு பிரச்சனை உருவானது. ஆனால் அப்போஸ்தலர்கள் நோன்பிருந்து ஜெபித்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்கள் என்று பார்க்கப்படுகிறது. அதே போல இன்றைய முதல் வாசகத்திலே புதிதாக சேரக்கூடியவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சில யூத தீவிரவாதிகள் அதை வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் குழப்பங்கள் தான், கூச்சங்கள் தான், முடிவெடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்த ஒரு சூழலில்தான் அப்போஸ்தலர்கள் ஜெபித்த போது ஆண்டவர் அவர்களுக்கு வழிகாட்டினார். விருத்த சேதனம் தேவையில்லை, ஆண்டவரே நம்மை மீட்டு கொண்டார் என்பதுதான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை தேடி வாருங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று சொல்லி ஆமோஸ் புத்தகம் 5வது அதிகாரம் இறைவசனம் 6 குறிப்பிடுகின்றது. நம்முடைய வாழ்விலே குழப்பங்கள், கூச்சங்கள், முடிவெடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற போதெல்லாம் அந்த ஆண்டவரை நோக்கி வருவோம். அந்த ஆண்டவர் நமக்கு தீர்வு கொடுப்பார். நாம் வாசிக்கின்றோம், சாமுவேல் முதல் புத்தகத்திலே வாசிக்கின்றோம், அன்னா முடிவெடுக்க தெரியாமல் குழப்பத்திலே இருந்தாள். ஆனால் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தாள். ஆண்டவரே, உம்முடைய அடியாளுடைய ஜெபத்தை கேளும் என்று சொல்லி அவள் ஜெபித்தாள். என் அன்புக்குரியவர்களே, அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த வீடு முழுமையான கடவுளுடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆண்டவரை அணுகி வருவோம். ஆண்டவர் குறிப்பிடுகிறார், நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் என்று குறிப்பிடுகின்றார். கிளைகள் திராட்சை கொடிகளோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனி தர இயலாது என்று சொல்லப்படுகிறது. நாம் தானாக கனி கொடுத்து விட முடியாது. மனித வலிமை, வல்லமை என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான். அதற்கு மேலாக நாம் கடவுளைத்தான் சார்ந்திருக்க வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த கடவுளை சார்ந்திருங்கள் கனி கொடுப்பதற்காக. என்னாலும் ஜெபியுங்கள், எது நடந்தாலும் ஜெபியுங்கள், எல்லா சூழலிலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டே இருங்கள். கடவுள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஆண்டவருக்குள் அன்பு நிறைந்தவர்களே, அந்த ஆண்டவரை தான் இந்த தெய்வீக திருப்படியிலே நாம் பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கின்றோம். அந்த ஆண்டவரை பார்த்து சொல்வோம், ஆண்டவரே, என் குடும்பத்தில் கனி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன், என் குடும்பத்தில் கனிகளை காணுவதற்காக வந்திருக்கின்றேன். நீரே வாரும், நீரே எங்களுள் தங்கும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் பரிசுத்தமான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாகி இறைவா, புனித சூசையப்பருடைய நினைவு நாளில் நாங்கள் உமது மாண்புக்காக கொண்டு வரும் இக்காணிக்கை தயவா ஏற்றருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியானது.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நேர்மையாளராகிய புனித சூசையப்பரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நலனிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். ஆகவே வானக அணிகளோடு ஒன்றிணைந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவை போற்றி. அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவை போற்றி. ஆண்டவரே ஆசீர்வதியும். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திருச்சபையின் நினைவு கூர்ந்திருள்ளோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆண்டவரே நீர் உடனிருந்து ஆசீர்வதித்தருளும். தந்தையே, இந்த நாளிலே கருத்துக்கள் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய திருவாளர் மிக்கேல் திப்போஸ், திருமதி ஆஞ்சலா மேரி, இன்று 6வது பிறந்த நாளை காணும் அன்பு மகள் தியாராவை ஆசீர்வதித்தருளும். மேலும் இந்த நாளிலே கருத்து கூட ஜெபிக்கக்கூடிய திருவாளர் ஜோசப், திருமதி அருள்மேரி குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறக்கூடிய சேசுமரி அந்தோணி ஆசிரியை, எம்எஸ் சபரிமுத்து ஆசிரியர், சேசுராஜா, இருதைசாமி வேதியர் மற்றும் பாப்பா என்ற சபரிமுத்து, மரிய செல்வம், என்னாசிமுத்து மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து ஜெபிப்போம். நலமே நல்கிடும் இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளினுடைய இறுதி நேரங்களிலே இந்த நாள் முழுவதும் வழி நடத்தி வந்த உமது கிருபைக்காக அப்பா நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, மனக்குழப்பத்திலும் கூச்சத்திலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு விடுதலை கொடுப்பது யார்? எங்களுக்கு தீர்வு கொடுப்பது யார்? ஆண்டவரே, உம்மால் அன்றி வேறு யாரும் எங்களுக்கு ஆதரவு தர முடியாது. உம்மால் அன்றி எங்களுக்கு வேறு யாரும் மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய உள்ளத்திலே அமைதியை தாரும் அப்பா. ஆண்டவரே, சந்தோஷத்தை கொடுத்தருளும். ஆண்டவரே, பல நேரத்திலே குடும்பங்களிலே அதிகமான சண்டை சச்சரவுகள், நோய் நோக்காடுகள், ஆண்டவரே, இன்னும் பல நேரத்திலே பிரிந்து கிடக்கின்றோம், வேறுபாடுகளோடு பிரிந்து கிடக்கின்றோம். ஆண்டவரே, நீர் உயிர்த்த ஆண்டவராக தோன்றி உம்முடைய சீடர்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினீரே, அந்த அமைதியை அப்பா எங்களுக்கும் தாரும். ஆண்டவரே, உலகம் தர முடியாத அமைதியை தருவேன் என்று சொன்னீரே, எங்கள் குடும்பத்திலே அமைதியை தாரும். ஆண்டவரே, உம்மோடு இணைந்து வாழ ஆசைப்படுகிறோம். உம்மோடு இணைந்திருந்தால் மட்டுமே நாங்கள் கனி கொடுக்க முடியும் என்பதை நம்புகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு விலகி செல்லாதவாறு ஆண்டவரே காவல் தூதர்களை கட்டளையிட்டருளும். சாத்தானின் கட்டுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தருளும். அந்தகார சக்திகளிடமிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தருளும். ஆண்டவரே, உமது அருள் பிரசனமே போதும் என்பதை உணர்கின்றோம். அன்னாவுக்கு நீர் ஆறுதலான வார்த்தைகளை சொன்னது போல மன நிறைவோடு செல், ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை கேட்பார் என்ற வார்த்தை எங்களுக்குரிய வார்த்தையாக மாறுவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் பரிசுத்தமான ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் திருத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிர் இயேசுவே வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிர் இயேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா,
என் உயிருக்குள் உயிராய் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாயெனில் வாவா, நிம்மதி வாழ்வாயெனில் வாவா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முறை திருமகனின் இணையான் இறைத்தன்மையை நாங்கள் உள்ளுணர்ந்து அறிக்கையிடுகின்றோம். புனித சூசையப்பருடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயத்தில் பதித்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள கடவுள் பிதா சுதன் பரிசுத்தாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள்